ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். when you married your best friend because the bride ran away பார்ட் 4. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஜங்குக்கு மேலே ஃபீலிங்ஸ் வர மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கா. அது அவன்கிட்டயே வேறு சொல்கிறான். அவன் கேட்குறான் ஃபீலிங்ஸ் வர மாதிரி இருக்கான்னு. அவன் என்னத்த சொல்ல அப்படின்ட்டு அங்கேருந்து அப்பாட்டு குடுக்குடுன்னு ஓடி இருப்பான். அதுவும் செருப்பு போடாமல் அப்பாட்டுக்கு பேக்க தூக்கிட்டு ஓடி வந்துருப்பா. ஜங்கு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருப்பான். அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 4. ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே வாயின் பாட்டுக்கு எங்கேயோ ஓடிட்டா. அப்படியே ஜங்குக்கு வெளில வந்து சுற்றி முற்றி பார்க்குறான். காரில் பார்க்குறான், ஆளை காணோம். ஓன எங்கே ஓனான்னு வேற தெரில அவனுக்கு. அவன் பாட்டு பக்கத்தில் இருக்க எல்லார்ட்டையும் கேட்குறான், இந்த மாதிரி செருப்பில் ஒரு பொண்ணு ஓடிச்சான்னு கேட்டால் யாருமே இல்லைப்பா எங்களுக்கு தெரிலப்பான்னு தான் சொல்கிறாங்க. இவனு கண்டினியூஸாக விடாமல் அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். அவள் அட்டன் பண்ணுற மாதிரியே இல்லை. போன ஒரு வகையில் சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டா போல். இவனுக்கு அப்படியே மண்டே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குதுல்ல அந்த கடைக்காரங்க வேறு. சார் நீங்கள் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸு ஷூலாம் இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கு இது வேறையே. சரி, நம்ம கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டா, நம்ம தேடி பிடிச்சாலும் இவ கிடைக்க மாட்டா. வேறு வழியே இல்லை. தேவைக்கு லட்சுமனுக்கு தான் கால் பண்ணுன்ட்டு 2 பேரும் கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் போடுறான். அவனுக்கு 2 பேரும் ஏன்டா என்னடா பிரச்சனை, கொஞ்சம் கூட வாட மனுஷங்களை நிம்மதியாக இருக்க கூட மாட்டீங்க 2 பேர் சேர்ந்து, இப்போ என்னடா இழுத்து வச்சுருக்கீங்க. டேய் இந்த வாயன் ரோட்டில் எங்கேயும் ஓடி போயிட்டா, கண்டுபிடிங்க. அதே நாங்கள் கண்டுபிடிக்கணுமா? வாமண்டாட்டி தானே, நீயே போய் கண்டுபிடி, நாங்கள் எது கண்டுபிடிக்கணும்? ஏன்டா உன் பொண்டாட்டி மேலே உனக்கு அக்கறை இல்லையா? நாங்கள் தான் கண்டுபிடிக்கணுமா? டேய் வாயை உடச்சி எடுத்துருவேன். நான் தேனா அவன் கிடைக்க மாட்டா. ஏன் கிடைக்க மாட்டா? 2 பேரை உப்பார ஓட்டிகிட்டே சுற்றுவீங்க. இப்போ நீ தேனா கிடைக்க மாட்டாளோ? டேய் காமெடி பண்ணாதீங்கடா. அவள் எனக்கு பயந்துட்டு தான்டா ஓடி இருக்கா. நான் தேரன்னு நினச்சா அவள் எப்படா எனக்கு கிடைப்பா? என்னை பார்த்தாலே ஒழிஞ்சிட்டு தான் உட்காந்துட்ருப்பா. நீங்களே கண்டுபிடிச்சி அவள் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிறு போடாமல் ஓடிட்டா, காலில் எங்கே அது அடிபட்டுங்கிட்டா ரோட்டில் தான் உட்காந்துருப்பா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டேன். இவனுங்க 2 பேரும் இதுங்க 2 தாங்க முடியலையே. இதுங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நம்ம போடுற படம் தாண்டா பெரிய படம் இருக்குது அப்படின்ட்டு அவனுங்களும் கரெக்டாக ஜங்குக் சொன்ன ரோட் சைடு அப்படியே தேடி வராங்க. பார்த்தா வாயின் ஒரு பெஞ்சில் காலில் அடிபட்டு தான் உட்காந்துருக்கா. அவனுக்கு 2 பேரும் அப்படியே பார்க்குறானுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். எப்படி இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், எப்பட்றா? காலையில் என்னடா அவன் சரக்கு அடிச்சிருப்பான், ஹேங் ஓவர் ஆகிருக்குன்னு இவன் ட்ரிங்க்கு கொடுக்குறா. அதுவும் அவன் சரக்கு அடிச்சிருக்கான்னு எனக்கு தான் டோரை திறந்து பார்த்தோன்னே அப்போ தான் தெரிஞ்சுது. ஆனால் எனக்கு முன்னாடியே கதை திறந்து பார்க்காமலே ஏதோ ஒரு கெஸ்ட்டில் வந்து கொடுத்தா. இப்போ அவனும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு போனான், எங்கேயா உட்காந்துருப்பா பாருன்னு. அதே மாதிரி உட்காந்துருக்கா. 2 பேரும் மேக் ஃபார் ஈச்சர் தான், ஆனால் 2 பேருக்கு அது தெரில அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாங்கிட்டு வந்து 2 பேர் உட்காரானுங்க. வாங்கி எப்படி ஷாக் ஆகி, நீங்கள் 2 பேரும் என்னடா இங்கே பண்ணுறீங்க? யாரா சொன்னா இங்கே இருக்கான்னு? யார் அவன் புருஷன் தான் கால் பண்ணி சொன்னான். ஏன் புருஷனா? அது யாரு? ஏய் என்னடி மறந்துட்டியா? ஜங்குக் ஆமாம்ல, அவன் என் புருஷன் இல்லை. என்னது? ஒன்றும் இல்லை. எங்கே என்னடா பண்ணுறீங்க? இல்லை உன் வீட்டுக்கார தான் கால் பண்ணி என் பொண்டாட்டி செருப்படாமல் ஓடி போயிட்டா, எங்கிட்டாவது பாதி வழியிலே உட்காந்துருப்பா, அவளுக்கு புது செருப்பு வாங்கி கொடுங்க, காலையும் மருந்து போட்டு விடுங்கன்னு சொன்னான். நானும் கேட்டோம், ஏன்டா சொல்கிற நீ போய் தேட வேண்டியதானு. நான் தேன்னா என்னை பார்த்தா ஒழிஞ்சுப்பான்னு சொன்னான். அதனால தான் நாங்கள் வந்தோம், இந்தா மருந்து அப்படின்ட்டு அவனுங்களே போட்டு விட்டு அவனுக்கு புது செருப்பு கொடுக்குறாங்க. அவனுக்கு தேங்க்ஸுன்றா. எங்களுக்கு சொல்லாத, உன் புருஷனுக்கு சொல்லு, நான் அவனை கால் பண்ணி கொடுக்குவா. வேணாம் அவனுக்கு மட்டும் கால் பண்ணாதடா. ஏன்டி உன் புருஷன் தானடி, அப்படி சொல்லாது சும்மன், வாய மூடு. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? டே உங்களுக்கு புரியுதா இல்லையா? நாங்கள் இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், எல்லாமே ஒரு லிமிட்குள்ளே இருந்தது. இப்போ இதுக்கடுத்து நான் இது வரைக்கும் அவனை பையனாக கூட பார்த்ததில்ல. இப்போ அவனை புதுசாக பையனாக பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா. என்னது, நீ அவனை பையனாவே பார்க்கலையா? அப்படி இல்லை, எப்படி சொல்கிறது, அவனை நான் என்னோடய ரோமியோவாக பார்க்கல, ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக நான் அவனை பார்க்கல. இப்போ அப்படி பார்க்கணுன்னா அது எப்படி? என்னடி அப்படின்ற? அவன்கிட்ட ஒரு கிஸ் வாங்கி பாரு தெரியும். அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் என் ஹஸ்பண்டை நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி யோசிக்க கூட முடிஞ்சுமன். இப்போ நீ எடி சொல்ல வர? அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்றியா இல்லை வேண்டான்றியா? வேண்டான்னா சொல்லி இப்போ டிவோர்ஸ் பண்ணிடுவோம். எதுக்கு தேவையில்லாமல்? இல்லை வேண்டான்னு இல்லை. அப்போ வேணுமா? அப்படியும் இல்லை. அடிப்பொடி பைத்தியக்காரி, உன்னையெல்லாம் சமாளிக்க முடியாது, வா நீ வீட்டுக்கு அப்படின்ட்டு அவள் நேராக அவளோட வீட்டில் தான் கொண்டு வந்து விட்றாங்க. அவனும் கொஞ்சம் தத்தி தான் நடக்கிறா, ஏன்னா அடிப்பட்டுக்கல. ஸோ நடந்து காலிங் பெல், அவளோட வீட்டு காலிங் பெல் தான் ரிங் பண்ணிவிட்டு உள்ளே வரா. வந்து பார்த்தா ஜங்குக்கு அங்கே உட்காந்துருக்கான். அவனுக்கு அவ்வளோதான், தெரிச்சு ஓடிடலாம் அப்படின்ட்டு ஓடலான்னு பார்த்தா அவங்க அம்மா கொன்னே போட்டுருவேன். உள்ளோடு உள்ளோடு
மாப்பிள்ளை வந்திருக்கார்ல, போ போ மாப்பிள்ளை பக்கத்தில் போய் உட்காந்துக்கோ. மா நீ எல்லாமே நீ பண்ணுற வேலை தான். கொஞ்ச நேரம் வாய முடிட்டு கம்மன்று. நீ கொஞ்ச நேரம் வாய முடிட்டு கம்மன்று, சரியா? போ போய் மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காரு. உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு பைத்தியம் ரெடி, உனக்கு தான் பைத்தியம் போ அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கு மேலே தள்ளி விட்றாங்க. ஜங்குக்கும் ஆண்டி பார்த்தேன் ஆண்டி அப்படின்ட்டு அவளை பிடிச்சி உட்கார வைக்கிறான். வாயனுமே ஐயோ கடவுளே, இந்த எம்பாரசிங் ஃபீல்லே நான் செத்துருவேன் போலையே அப்படின்ட்டு உட்காந்துருக்கான். அவங்க அம்மா ஜங்குக்கு விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு நான் சீனி கடையாக போயிடுச்சு, இந்த போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், என்ன நீங்கள் 2 பேர் பேசிட்டுருங்க அப்படின்ட்டு வேணும்னே உங்களுக்கு ப்ரைவசி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. வாயனா நேற்று தானே அப்போ சிட்டிடப்போ வாங்கி கொடுத்தாரு, எப்படி உருட்டிட்டு போகுது பார்த்தியா அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி பார்த்துட்டு, மா நீ இருமா நான் வேணா போகிறேன். ஒன்றும் தேவலம்மா, உன் காலில் தான் அடிபட்டிருக்கல, நீ உட்காரு நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு அவங்களே போயிட்டாங்க. வாயன் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஜங்குக் அவளை பார்த்துட்டு, ஏய் ஜங்குக் இங்கே வா. என்ன ஜங்குக்? இங்கே வான்னு சொன்னேன். எங்கே? இங்கே வாடி என் பக்கத்தில். இதோ வரேன். கால் வலிக்குதா? இங்கே உட்காரு. என்ன காது கேட்காம போயிடுச்சா? ஏன்னுட்டு இருக்க? காது கேட்காதா? சும்மா நானும் பார்த்துட்டு இருக்கேன், எது கேட்டாலும் ஜங்குக் அப்படின்ட்டு இருக்க. இப்படி செவட்டில் உனக்கு விட்டுரும் பார்த்துக்கோ, காது கேட்கலான்னு சொல்லிட்டு இருந்தேண்ணா. ரெடி உனக்கு பிரச்சனைப்போ உட்காரு மூடிட்டு பேசாமல். பெரிய இவ்வளாட்டம் வந்துட்டா, உட்காரு. உட்காரு அப்படின்ட்டு வான அவன் கத்தனை பயந்துட்டா. ஸோ அதனால் பயத்துலேயே ஒரு மாதிரி உட்காந்துருக்கும் போது ஜங்குக் அப்படியே ஸ்லிப்பரை கழட்டிட்டு காலை பார்க்குறான். கொஞ்சம் நல்லாவே கல்லுகளெல்லாம் குத்திருக்கும் போல், அங்கங்கே அடி பட்டிருக்கு, 2 கால்லையுமே பட்டிருக்கு. அப்படியே பார்க்குறான். எதுக்கு இப்படி பண்ண? என்ன பண்ண? எதுக்கு இப்படி ரோட்டில் ஓடினேன்? இங்கே பாரு, காலில் பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு. கொஞ்சமாவது மண்டையில் அறிவுன்னு ஏதாவது இருக்கா வாங்க உனக்கு? இப்படியே ஓடுவாங்க? நான் தானே, என்கிட்ட உனக்கு என்ன? இல்லை அது இல்லை, எனக்கு வலிக்கலை, விடு. எது இத்தனை காயம் இருக்குது உனக்கு வலிக்கலையா? எனக்கெல்லாம் வலிக்கலையே அப்படின்றா. அவன் அந்த காயத்துலேயே பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். வாயின் வீன்னு கத்துறா. என்ன பண்ண, எனக்கு வலிக்குது. ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வலிக்கலைன்னு சொன்னேன். ஜங்குக் இப்படி பண்ணாத, எனக்கு வலிக்குது. என்ன வலிக்குது? எல்லாமே தான், பேசாமல் இரு அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு காலை பிடிச்சி தடவிட்டு இருக்கா. ஜங்குக்கே சரி கத்தாத, மன்னிச்சிரு, இரு மருந்து போட்டு விட்றா அப்படின்ட்டு அவனே மறுபடியும் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பார்க்குறா. அவள் சோஃபாவில் மேலே உட்காந்துருக்கான், அவன் கீழே உட்காந்துட்டு இவள் காலை பிடிச்சி மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன கொடுமை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. அவனும் மருந்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவளை அப்படியே தூக்குறான் பிரைட் ஸ்டைலில். வாயனுமே நீ இப்போ என்ன தூக்கிட்டு போகிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, எங்கே என்னை தூக்கிட்டு போகிற, என்னை விடு. நம்ம வீட்டுக்கு போக வேண்டாமா? இங்கே உங்கள் அம்மா வீட்லேயே உட்கார போறியா? நம்ம வீடா? என்ன சொல்கிற? என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்போ நம்ம வீட்டில் தானே போயிருக்கணும். எனக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ அங்கே தான் இருக்கணும். பெரியவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, புரியுதா? இல்லை நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓ ஏன், அங்கே நான் இருக்கிறதால உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதா? இல்லை அப்படி இல்லை, நான் அப்படி சொல்ல ஜங்குக். அப்பனா அங்கே வா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவனை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போ தான் கரெக்டாக ஜங்குக்கோட அம்மாவும் அவனோட அம்மாவும் இங்கே தான் இருக்காங்களா, நான் பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு ஜங்குக்கோட அம்மா வராங்க. அவனோட அம்மா வாங்க சம்மந்தி அப்படின்ட்டு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஜங்குக்கு அவனை தூக்கிட்டு போகிறத பார்த்தது அவனோட அம்மாக்கெலாம் ஐயா ஒரு வழியாக 2 பேர் சேர்ந்துட்டாங்க போல அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஜங்குக்கோட அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கும் சரி பரவாயில்ல, பிள்ளைங்க ஏதோ சந்தோஷமாக தான் இருக்குது போல் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படின்னு பார்த்துட்ருக்கானுங்க. அப்போ தான் கரெக்டாக எதுக்கு ஜிம்முனும் தேங்கும் இந்த வாயின் தருதலுக்கு இதே வேலையாக போச்சு, என்கிட்ட ஓடி போயிடுவோம், பேண்டேஜ் வாங்க நம்மளும் இந்த ஜங்குக்கு போய் அமுச்சு விடுவோம் அப்படின்ட்டு பேண்டேஜ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இப்படி அவளை தூக்கிட்டு போகிறதும் அவனையே பார்க்குறதும் அவனும் அப்படியே தூக்கிட்டு வரதும் பார்த்ததுக்கப்புறமும் ஸ்டன் ஆகி போய் என்னடா நடக்குதுங்க, ஏதோ 2 பேரும் பிடிக்கலன்னாங்க, இப்போ என்ன கூத்திங்க நடந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி அவனுங்களும் பார்த்துட்ருக்க. ஜங்குக்கான யாரையுமே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு வானை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான். அப்படியே ஜிம்முனும் தேங்கோ
நம்ம போயிட்டு அப்புறம் வருவோம். ஏதோ பிஸியா இருக்காங்க போல அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஸோ இங்க வான்னு வீட்டுக்குள்ள வந்ததும், சரி இப்ப என்ன இறக்கி விடு. நடப்பியா? ஆ நடப்பேன். இறக்கி விடு. சரி அப்படின்ட்டு அவனும் அப்பந்தான் கீழ விட்டுருப்பான். விட்ட அடுத்த செகண்ட் அவளுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழ விழுக போறா. அதுவும் மட்டம்லாக்க விழுக போறா. ஜங்குக் அப்படியே புடிச்சுட்டான். அதுவும் ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகி பின்னாடி வழியா பிடிக்கும்போது 2 கை நேரா போய் அவனோட செஸ்ட் மேல தான் படுது. அப்படியே வயன்லாம் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். அவளுக்கு மூச்செல்லாம் அப்படியே விடவே முடியல. அப்படியே மூச்ச இறுக்கி புடிச்சுட்டுட்ட செத்துருவா போல அப்படி நின்னுட்டுருக்கா. ஜங்குக்குமே ஒரு ஃபோர்ஸ்ல அவள புடிச்சுட்டு, இப்போ கைய எடுக்கவா? இல்ல வேண்டாமா? அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நல்லா இருக்கே அப்படின்ற மாரி ஃபீல் வேற அவனுக்கு வருது. அப்படியே நின்னு வாயன பார்க்க, வாயன அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்க்குறா. அப்படியே 2 பேரும் பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படியே வாயனோட கிட்ட ஏதோ கிஸ் பண்ற மாரி வரான். வாயனுக்கா அவ்வளோதான். ஒரு மாரி படபடன்னு வந்துருச்சு. அப்படியே மயக்கம் போடுற மாரி ஒரு செகண்ட் கீழ மறுபடியும் விழுக போறான். அவன் மறுபடியும் புடிச்சுட்டு, "ஏய் என்னடி ஆச்சு? என்னாச்சு?" "ஆ ஒண்ணும் ஒண்ணும் ஆகல. நீ கை எடுக்கிறியா?" "எந்த கையடி?" "இதோ என் செஸ்ட் மேல வச்சிருக்கேன். எந்த கை தான்?" அப்படின்றான். அவனும் ஆ அப்படின்ட்டு கைய எடுத்துட்டு சாரிலாம் சொல்லல. அவன் பாட்டுக்கு சரி அப்படின்ற மாரி கைய எடுத்துட்டு, ஆம் "வலிக்குதா?" "ஆ ஆமா வலிக்குது." "என்னடி வலிக்குது?" "நீ டைட்டா என் ப்ரெஸ்ஸ புடிச்சல வலிக்குது" அப்படின்றான். அவன் அப்படின்ற மாரி கேட்குறான். அவனும் ஐயய்யோ! நான் அது சொல்லல. நான் அத சொல்லல. "வலிக்குதாடி அப்போங்க?" அவ்வளோ டைட்டாவா புடிச்சேன். ஆஹா ஆஹா நான் அத சொல்லல ஜங்குக். "நீ அதானே சொன்ன. என்னோட செஸ்ட் வலிக்குதுன்னு தானே சொன்ன." "இல்ல. இல்ல." "அப்ப நீ இன்னைக்கு இன்னர் போடலையா?" ம். "வாய மூடு. வாய மூடு. கேட்காத. வாய மூடு." "நான் ஏன்டி வாய மூடணும்? நான் ஏன் வாய மூடணும்?" "வாய மூடு ஜங்குக். அப்படி கேட்காத. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எம்பாரசிங்கா இருக்கு. வாய மூடு. என்ன நானே ஓப்பனா சொல்றேன்ல. அப்புறம் என்ன அதே கேட்டுட்டு இருக்க? வாய மூடு. என்ன அழ வைக்காத." "சரி, சரி, சரி. கேட்கல. ஆனாலும் உனக்கு எப்படி அவ்வளோ வலிக்குது? இந்த கையில 2 மோதிரம் போட்டிருக்கல, அதோட ஸ்ட்ராங்கா அப்படி பிடிச்சா வலிக்க தான்டா செய்யும்." "ஆமா நான் இன்னொரு போடல தான். பனியன் தான் போட்டிருக்கேன். நீ அது மேலேயே பிடிச்சி இழுத்தா வலிக்க தான் செய்யும்." "அப்படியா?" அப்படின்ட்டு அவன் மறுபடியும் பிடிக்கிறான். ஏன்னா ஜங்குக் அப்படின்ட்டு கையை தட்டி விட்டுட்டு, "நீ ரொம்ப மோசம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறா. ஜங்குக் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். இந்த பைத்தியக்காரி இருக்காளே அப்படின்ட்டு உட்காந்து சிரிக்க தான் செய்கிறான். அவனுக்கு இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்தா க்யூட்டாக இருக்குது. அதே சமயம் லைட்டாக ரொமான்டிக்காக ஃபீல் ஆகுது போல். அப்படியே ஒரு மாதிரி நினச்சி சிரிச்சுட்டு, சரி இவளுக்கு ஏதாவது சமைச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு அவனே குக்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா வாயன் வந்து எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டா. ஸோ அதனால் அவனே சமைச்சிட்டு இருக்கான். வாயனா எங்கள் ரூமில் அப்படியே குப்புறப்படுத்து அழுதுட்டு இருக்கா. அவனால் ஏற்றுக்கவே முடியல. சரியான அவமானமாக போச்சு அப்படின்ட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஜங்குக்கும் அப்படியே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரூம் டோரை தான் தட்டிட்டு இருக்கான். வாயனா கதவை திறக்கவே மாட்டான் அப்படின்னு தான் உட்காந்துருக்கா. "ஏய் கதவை திறடி." "ம்ஹூம் நான் வரல. நீ போ." "எங்கே வரல? எங்கே நான் போகணும்?" ஐயோ நான் வளர்றேனே. என்ன பிரச்சனை உனக்கு? நான் நான் வரல. விடு. என்னடி வரல விடுன்னு இருக்க? சாப்பிட தானடி உன்ன கூப்பிட்டேன். ஓ சாப்பிட தான் கூப்பிட்றானோ அப்படின்னு. இதோ வரேன் அப்படின்ட்டு சோறுனோடனே அடுத்த செகண்ட் வரா. அப்படியே ஜங்குக் பார்க்குறான். சோறுனா வருது பாரு அப்படின்ட்டு அப்படியே சாப்பாடு தான் எடுத்து வச்சிட்டு இருக்கான். வாயினுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஜிம்முனும் டேங்கா அவனுங்க பாட்டுக்கு கதை தந்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அப்படியே ஜங்குக் நேரா போய் வாயின் மடி போய் நின்னுட்டுருக்கான். வாயின் அப்போ தான் சாப்பிட்லான்ட்டு கைய கழுவிட்டு வந்திருப்பா. இவன் ஏன் நம்ம முன்னாடி நிற்கிறான் அப்படின்ட்டு இப்படி வழுகுறான், அவன் இப்படி வழுகுறான். இப்படி வழுகுறான், அவன் இப்படியும் வழுகுறான். அப்படியே ஒரு மாதிரி அவனுங்க கிட்டேருந்து மறைச்சிட்டு இருக்கான் வாயன. அப்போ வாயனுமே இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ டேங்குமே ஜீவனுமே, "என்னடா பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கீங்க 2 பேரும்? என்ன? டேய் என்னடா ஒரு நியூ கப்பிள் இருக்க வீட்ல இப்படி தான் நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு கதை தந்து வந்துட்டு இருப்பீங்களா? ஒழுங்கா போங்க." "எது? நீங்க 2 பேரும் கப்புலு அந்த மாரி நடந்துக்கிறீங்க. சிம்டம்ஸ் எதாவது அப்படி தெரியுதா என்ன? என்ன காமெடி பண்ணிக்கிட்டு, "அப்பா நாங்கலாம் சாப்பிட வந்தோம்" அப்படின்ட்டு அவனுங்க 2 பேரும் அங்க டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்க. அவன் சரி நானும் சாப்பிட போறேன் அப்படின்ட்டு போறா. ஜங்குக் அப்படியே உடனடியே பின்னாடி திரும்பி அவள பார்த்து, "நீ ரூமுக்கு போ." "எதுக்கு? நான் ஏன் ரூம் போணும்? எனக்கு பசிக்குது. நான் சாப்பிட போறேன். தள்ளு நீ." "நீ ரூமுக்கு போடி." "ஏன்?" "போன்னு சொன்னேன்." "எதுக்கு?" "வேணாம். அடுத்து நான் சொல்லுவேன். நான் சொன்னதுக்கப்புறம், ஐயோ! நீ ஏன் இப்படி சொன்ன?" அப்படின்ட்டு சீன் போட்டேன்னு வச்சுக்கோயேன், சப்புன்னு கன்னத்துல ஏறிருவேன். "ஏன்? ஏன் என்ன?"
சொல்லிருவேன்டி. சொல்லு. ம். நீ போட்டிருக்கிறது ஒயிட் கலர் பனியன். அதுக்குள்ளே நீ வெறும் ஸ்லீவ்லெஸ் தான் போட்டிருக்க. அது பச்சை தெரியுது. அவனுங்களுக்கு உன் சைஸ் தெரிஞ்சிட போகுது. போ போய் ப்ரா போட்டுட்டு வா. சின் சின் வாய மூடு வாய மூடு ரூமுக்கு போயிடும் அப்படின்றான். அவளும் எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே அவனை பார்த்து உன்னை கொன்றுவான் அப்படின்ற மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு தான் நேராக ரெஸ்ட் ரூம் ஓடுறா. ஸோ ரெஸ்ட் ரூம் ஓடினோடனே அப்படியே இவனுக்கு பார்க்குறானுங்க. எதுக்குடா எனக்கு ஒரு கலக்குதான் என்ன? ஏன் ரெஸ்ட் ரூம் ஓடிட்டா? ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. என்னமோ அப்படின்ட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. வாயனும் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. அப்படி சிவன் பார்த்து எதுக்குடி இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண? அதெல்லாம் அப்படி தான். நீ உனக்கென்னா? நீ ஏன் சாப்பிட்டுட்டு இருக்க? நான் கேட்டேனா? இல்லை முட்டை சாப்பிட்றா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவளும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜங்குக்கு வானை பார்க்க சிரிப்பாக இருக்கா. அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். வான் அப்படியே முறைச்சிட்டு இருக்கா. இது இவனுக்கு 2 பேரும் பார்த்துட்டு, ஜங்குக்கே என்ன பிள்ளை ஓவரா பார்த்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன, முட்டை சாப்பிடுங்க சரியா? ஓஹோ சரிடா, நீ ஏதோ பல்ல கட்டுற ஏதோ முனைக்கிறா. வாடா நம்ம 2 பேரும் போவோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு, நம்ம கிளம்புவோம். இங்கே ஏதோ வேறு மாதிரி இருக்க போட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்கு கொண்டே சரக்கு தான் அடிக்க போகிறீங்க, நானும் வரேன் அப்படின்ட்டு வானை அம்போன்னு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். வானுக்கானா இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஃபீலிங் வர மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் கோவம் அதிகமாக வருது. என்ன பண்ணுறதுன்னு வேற தெரில. அவளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்க எல்லா டிஷ்ஷும் அவள் தான் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கா. எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சு ரூமில் நிறைய குப்பை போட்டு வச்சுருப்பான். ஒரு நாளே சரக்கு அடித்த பாட்டில் அது நிறைய குப்பை இருக்குது, அதை வேறு உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. இவனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ட்டு எல்லா குப்பையும் எடுத்து வீட்டையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டா. க்ளீன் பண்ணி அப்படியே டயர்டில் சோஃபா மேலேயே படுத்துட்டா. அப்படியே 1 மணி நேரம் கழிச்சு தான் வரான். ஜங்குக்கு நல்லா சரக்கு போல் ஜிம்முன்னு தான் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு, பொண்டாட்டி வேறு இருக்கா, அடித்து மிதிச்சிட போகிறா பார்த்து. என்னண்டா என் பொண்டாட்டி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா அப்படின்ட்டு அவனு வீட்டுக்குள்ளே வந்து தொப்புன்னு விழுகிறான். அவன் என்னடா சத்தம் கேட்குது அப்படின்ட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா எதுக்கு ஜங்குக்கு வாயின ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அவனுமே என்ன 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 ஏன் இப்படி பார்க்குற அப்படின்ற மாதிரி அவனையே தான் பார்த்துட்ருக்கா. உடனே ஜங்கு கிட்ட வந்து, எனக்கு நீனா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் ஒன் சைடாக லவ் கூட பண்ணியிருக்கேன்டி அப்படின்றான். அவனுக்கு இது கேட்டதும் அவ்வளோதான், ஹார்ட் பீட்டே நின்று போச்சு. அப்படியே அவனே பார்த்துட்ருக்கேன். அவன் சொல்லி முடிச்சுட்டு பேசாமல் படுத்திருந்தா கூட இவளுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவன் என்னன்னா அப்படியே வானை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான். அதுவும் பண்ண கிஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு இருக்குது. வாயினால் தடுக்கவும் முடியல. ஒரு மாதிரி அப்படியே, அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபர்ஸ்ட் கிஸ் வேறையா, வாயின் அப்படியே ரொம்ப பிடிச்ச மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்கான். அவன் கிஸ்லாம் நல்லா பண்ணுறான். ஸோ இதோட இந்த மினி சீரிஸ் வந்து, அதாவது பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வரட்டா, பை, சீ யூ லேட்டர்.